அனைவருக்கும் வணக்கம். நீண்ட நாளாக ஆயிடுச்சு பதிவு போட்டு. ஸ்கூல் வேலை ரொம்ப டைட்டாக இருந்ததுனால எங்களால் இந்த வீடியோஸ்க்குன்னு என்னால் நேரம் ஒதுக்க முடியல. இந்த தடவை ஸ்கூல் வேலை எல்லாருக்குமே நிறைய வேலை. அதனால் ஜாக்கெட் வேலைகள்லாம் நிறைய வேலையை நாங்கள் வாங்கவே இல்லை. கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆச்சு ஜாக்கெட் வேலையை நாங்கள் செஞ்சு. இப்போ தான் இன்னும் ஒரு 2-3 நாளில் தான் ஜாக்கெட் வேலையை தொடங்கலான்ட்டு இருக்கோம். ஏன்னா ஏற்கனவே வாங்கி வச்ச ஜாக்கெட்டுகள்லாம் அந்த பார்த்தாலே தெரியும். இவ்வளோ ஜாக்கெட்டுங்க இன்னும் கீழே நிறையா இருக்குது. இவ்வளோ ஜாக்கெட்டுகள் நாங்கள் செய்ய வேண்டியது இருக்குது. இதெல்லாம் வாங்கி கிட்டத்தட்ட 1.5 மாதம் ஆகுது. பல பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க, வாங்கி அம்மா நாள் வச்சுக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு கேட்குறாங்க. என்ன செய்கிறது எங்கள் சூழ்நிலை. ஏன்னா குழந்தைகளோட யூனிஃபார்ம் தைக்கிற வேலை முக்கியமாக இருக்கிறதுனால, ஏன்னா இது வருஷத்தில் ஒரு நாள், வருஷத்தில் ஒரு மாதம் நடக்கிற வேலை இது. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜாக்கெட் வேலைகளை எல்லாத்தையும் நாங்கள் ஒதுக்கிட்டு யூனிஃபார்மை மட்டுமே இந்த மே மாதம் ஜூன் மாதத்தில் பார்க்க வேண்டிய நிலைமை. இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா, எவ்வளோ வேலைகள் நாங்கள் திருப்பி அனுப்பியிருக்கோம் தெரியுங்களா. நான் பல பேர் சண்டை போட்டுன்னு போயிட்டாங்க. கொடுத்தா துணியை அம்மா நாள் தைக்காம வச்சுன்னு இருக்கிறீங்கன்னு வாங்கினே போயிட்டாங்க. இதுக்கெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க சூழ்நிலை அவங்களுக்கு தேவை. ஆனால் எங்களால் நிறைவேற்றி கொடுக்க முடியாத சூழ்நிலை. அதுக்கு காரணம் ஆட்கள் பற்றாக்குறை. இப்போ நம்மக்கிட்ட ஒரு 7-8 பேர் செய்கிறாங்கன்னாலும் அதுக்கான ஆட்களும் பத்தலை. வர்ற வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு ஆட்கள் பத்தலை. அதனால் எங்களால் நிறையா வேலைகளை வாங்க முடியாமல் போயிடுச்சு. இதிலேருந்து உங்களுக்கு தெரிய வேண்டியது என்னென்னா, இந்த தையல் தொழிலுன்றது நிச்சயம் உங்களுக்கு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இருக்கும்ன்றத இதன் மூலமா தெரிவிச்சுக்கிறேன். அதுக்காக தான் நான் கிளாஸே ஆரம்பித்து எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இதில் நீங்கள் கவனிக்க வேண்டியது என்னென்னா, பொதுவாக வந்து ஒரு ஜாக்கெட்டை எடுத்துக்கிட்டோம்னா, ஒரு அளவு ஜாக்கெட் எங்களுக்கு வருதுன்னா, இது லேடிஸ் தைச்சதா ஜென்ஸ் தைச்சதா அப்படின்றத கரெக்டாக நாங்கள் கண்டுபிடிச்சிடுவோம். ஏன்னா லேடிஸ் தைச்சதுன்னா சில தையலோட ஃபினிஷிங்லாம் சரியாக இருக்காது. அவங்களுக்கு அந்த குறையெல்லாம் தெரியாமலே அவங்க வந்து வேலைகளை செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அவங்கக்கிட்ட வாங்குற மக்களும் என்ன பண்ணுறாங்க, இதில் உள்ள குறைகளை அவங்கக்கிட்ட சொல்லாமலே சிலதை மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க கூலி கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னும் போது சிலதெல்லாம் அவங்க கேட்க மாட்டாங்க. இப்போது ஜென்ஸ் தைக்கிறாங்க, கடையில் ஒரு கடை வச்சு தைக்கிறாங்கன்னும் போது அவங்களாம் கூலி ஜாஸ்தியாக வாங்குவாங்க. ஆனால் அவங்கக்கிட்ட என்ன பண்ணுவாங்க, வர்ற மக்கள் தைச்சு வாங்கிட்டு அதில் சில குறைகள்லாம் இருந்ததுன்னா நேரடியாக சுட்டி காட்டி திட்டுவாங்க. என்ன இப்படி தைச்சிருக்கீங்க, இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு ஏகப்பட்ட காரணம் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்கள் இவ்வளோ காசு வாங்கிட்டு இதெல்லாம் இப்படி தைக்கலாமா அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போது ஜென்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்க, அவங்கள அவ்வளோ கேள்வி கேட்கறதுனால அவங்களோட தையல்லாம் திருத்தி ஒழுங்கு பண்ணி அழகாக தைச்சி கொடுக்குறாங்க. இதே மாதிரியே லேடிஸ்க்கும் கொண்டுகிட்டு வரணுன்றதுக்காகத்தான் நான் வந்து இந்த டைலரிங் கிளாஸே ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா என்னோட 32 வருஷத்து அனுபவத்தை நான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான். ஏன்னா இந்த தையல் தொழில் இன்னும் ஃப்யூச்சரில் நிச்சயம் நிறையா வேலைகள் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதை இப்போ முறையாக கற்றுக்கிறது மூலிமா உங்களுக்கு நாளைக்கு ஒரு வருமானம் தரக்கூடிய தொழிலாக இது இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். மேலும் நீங்கள் வந்து யாருக்கிட்டையும் வேலை செய்யணுன்ற அவசியம் இல்லாமல் நீங்கள் ஒரு மிஷினை வாங்கி போட்டால் அதிக முதலீடே கிடையாது. ஒரு 10,000 ரூபா 12,000 ரூபாயில் ஒரு மிஷின் வாங்கி போட்டிங்கன்னா நீங்கள் தினசரி பல 100 ரூபாய்களை சம்பாதிக்கக்கூடிய அளவுக்கு வருமானம் ஈட்டக்கூடிய தொழிலாக இது இருக்கும். நீங்கள் வந்து எவ்வளோ சீக்கிரம் அதை கற்றுக்கணும்னு வரீங்களோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு ஃப்யூச்சரில் நல்லாயிருக்கும். ஏன்னா இன்றைக்கி நீங்கள் எங்ககிட்ட 3-4 மாதம் டைலரிங் கற்றுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு போகிறீங்க அப்படின்னா உடனே உங்களை தேடி வேலை வந்துடாது. உங்களோட அனுபவமும் உங்களோட அணுகுமுறையும் மட்டும்தான் உங்களுக்கான வேலைகளை உங்களை தேடி வரும். இப்படி இருக்கும்போது நீங்கள் எவ்வளோ நாள் இதை செஞ்சு பழகிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஃபினிஷிங் நல்லா வர ஆரம்பிக்கும். உங்களை நம்பி வேலை கொடுப்பாங்க, நீங்கள் நிறையா வாங்கி செய்யலாம். இதுக்காக உங்களை அன்போடு அழைக்கிறோம். வாங்க, அனைவருக்கும் முறையாக இந்த தொழிலை கற்றுக் கொடுக்கறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கோம். எங்களோட அணுகுமுறை, எங்களோட அந்த வேலையை கற்றுக் கொடுக்குற முறைன்றது யாருமே சொல்லிக் கொடுக்காத அளவில் மிகவும் புதுமையான முறையில், எளிமையான முறையில் இருக்குன்னு சொல்கிறோம். இதை நீங்கள் எங்ககிட்ட கற்றுக்கிட்டு முடித்தவங்களை நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஓகேங்களா? நீங்கள் வாங்க, உங்களுக்கு இந்த தொழிலை முறையாக கற்றுக் கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.